ஒருவருக்கு ஒருவர் பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 நம்மை அழகான ஒரு பயிற்சி நமக்கு கொடுத்து வருகிறது. அப்ப அந்த பயிற்சியில நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்றோம் இல்லையா? அப்போ நம்ம சில நேரம் சண்டை போடக்கூடாது, கோபம் படக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம மற்றவங்களோட ஒப்புரவாகணும் நம்ம யோசிச்சு நம்ம முடிவு எடுத்திருப்போம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு இருந்து காலத்துல கொடுக்கப்படுது என்னன்னா மன்னிப்பு. மன்னிக்க நம்ம எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அதாவது நம்மள நம்ம வாழவே கூடாது இந்த உலகத்துல அப்படின்னு நமக்கு நிறைய உபத்திரவங்களையும் துன்பத்தையும் ஒருவர் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அவங்கள நம்மளால மன்னிக்க முடியுமா? நம்மளை சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ள எழுப்பி பார்க்கணுங்க. அப்போ மன்னிப்புன்றது வெறும் வார்த்தை மட்டுமல்ல. ஏதாவது கிறிஸ்துவ சமயம் தான் இதை அதிகமா வலியுறுத்து, அன்பையும் மன்னிப்பையும். ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சார். எப்படிப்பட்ட நிலையில மன்னிச்சார் தெரியுமா? அவர் எத்தனை பேர் அவர்கிட்ட நன்மை பெற்றிருப்பாங்க, எவ்வளவு பேர் ஆண்டவர் இடத்துல அற்புதங்களை ஆண்டவர் செய்திருப்பார் அவங்க வாழ்க்கையில. எல்லாரும் ஒரு கட்டத்துல அவர் கைது செய்யப்பட்டு அவர் தனியா விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல. அப்போ எவ்வளவு அவருக்கு மனசு வலிச்சுது. இவ்வளவு நாள் என் கூடவே இருந்தீங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என் கூட இல்ல பாரு, விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டீங்க பத்தியா அப்படின்னு அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்க சுயநலமாய் அவங்கவுங்க ஆண்டவரை அங்கே விட்டுட்டு போனாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் நம்முடைய சீடர்கள் முதற்கொண்டு தன்கிட்ட நன்மை பெற்று அப்புறம் என்ன செய்யறாரு? அதாவது இன்னொன்று, அவரை சிலுவை மரணத்துக்கு கொண்டு சென்ற யூதாசை மன்னிக்கின்றார். அடுத்ததாக பேதுருவை, தனக்கு யாருன்னே தெரியாது சவிச்ச பேதுருவை மன்னிக்கிறார். இப்படி அவர் வாழ்க்கையில ஒவ்வொருவராய் மன்னிக்கிறார். கடைசியில சிலுவையிலே அவருக்கு சிலுவை மரணத்துக்கு அங்கே அவர் சாவதற்கு அங்கே யாரெல்லாம் அவருக்கு கொலை செய்வதற்கு உதவியா இருந்தாங்க எல்லாரையும் ஆண்டவர் சிலுவை அந்த மரத்தில் தொங்கினவராய் மன்னிக்கின்றார். அப்ப இது முடியுமா? அப்ப இது ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. ஆனால் இதையும் சிலர் நடப்பித்து வராங்க. அதனால்தான் அவங்களாம் சிறந்த மனிதர்கள் லிஸ்ட்ல வராங்க. யார் அப்படின்னா, ஒரு உதாரணம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இல்ல, அவங்க மனைவி. அப்ப கணவரையும் 2 பிள்ளைகளையும் அங்கே அந்த ஜீப்ல வச்சு எரித்த பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? மனதார மன்னித்தார்கள் இல்லையா? அப்போ இந்த மன்னிப்பு கேட்காமலே வழங்கப்படுகிறது. அதாவது அவனுக்கு கொடுக்க மிகப்பெரிய தண்டனை மனமாற்றம் தான். அப்ப அதெல்லாம் அந்த போர் சேவகர் கூட பாருங்க, இயேசுவை கடைசி அந்த ஈட்டியில குத்தும் பொழுது உண்மையிலேயே நீதிமான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப அந்த மனமாற்றம். அப்போ இந்த திரைசீலை 2ஆ கிழியும் போது எல்லாரும் மனம் மாறினாங்க, எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அப்போ இந்த மனமாற்றம் தான் நம்ம கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அப்போ நாம வாழவே கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் மத்தியில நாம் நிச்சயமாய் வாழ்ந்து காட்டணும். எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா, மன்னிப்பை கேட்காமலே கொடுப்பதின் வழியாக, மன்னிப்பதின் வழியாக நாம் இயேசுவை நம்மிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் அங்க இயேசுவை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும். அப்ப எந்த காலங்களிலே நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், நமக்காய் அல்ல, நமக்கு சுயநலத்துக்கு ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் அதனால நான் ஃபாஸ்டிங் இந்த ப்ரேயர்னா அப்படி நம்ம ஜெபிக்கணும். பிறருடைய நலனுக்காய் நம்ம உபவாசிக்கணும். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் ஈரான் எவ்வளோ பிரச்சனை, குவைத் நாடு, எல்லாருக்கும் எத்தனையோ உயிர்கள் பலியாகுது இந்த போர் சூழல் இன்னைக்கு இருக்குது இல்லையா? அப்ப நாடுகள் எப்படி, இந்த இராணுவம் எப்படி இருக்காது, எத்தனை பேர் மாண்டு போறாங்க, எத்தனை அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எத்தனை குழந்தைங்க, பெண் குழந்தைங்க மரிச்சு போனாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி என்றால் இந்த எல்லாரும் மனம் மாறணும், தேசம் அமைதி காணணும் அப்படின்னா நம்முடைய ஜெபம் இருக்கணும். நம்ம சுயநலத்துக்கான ஜெபத்தை நம்ம வெறுத்து பிறர் நல்லதுக்காக, பிறர் வாழ்வுக்காக நாம் மன்றாடுகிறவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேல மன்னிப்பை வாரி வழங்குகிறவர்களாக நம்ம இருக்கணுங்க. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக இறையேசு நம்மிலே பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை பிரதிபலிப்போமா? இதுல இருந்து காலங்கள் நமக்கு துணையா இருந்தபடி நடத்துகிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலங்களில் நாங்கள் மன்னிப்பை ஆண்டவர் எல்லோருக்கும் வழங்க கிருபை தாரும். ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.